இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணதுனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பீரியட் ஆகாதவங்களுமே இந்த எள்ளு, ஓமம், கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், மூணுலையும் ஒரு டீஸ்பூன் எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி அதை அப்படியே சாப்பிட்றணும். வராத பீரியடும் உடனே வந்துடும். ஸோ இதுவும் ஒரு நாட்டு மருந்து டிப்ஸ் தான் இது. இந்த நாட்டு மருத்துவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா இதை தான் கொடுப்பாங்க. நம்ம இஞ்சி தண்ணியெல்லாம் குடிக்கிறோம், ஆனால் இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் தான். பிரசவத்துக்கு பின்னர் கர்ப்பப்பையில் சேரும் அழுக்க நீக்க 1 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரக பொடியோட நீங்கள் பனை வெல்லம் சேர்த்து சாப்பிடலாம். இதை நீங்க குழந்தை பிறந்த 3வது நாள்லேருந்து ஒரு 5 நாளைக்கு எடுத்துக்கணும். காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை நீங்க இந்த மாதிரி சாப்பிடலாம். இது மாதிரி சாப்பிட்றதுனால உங்க உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் வெளியே வந்துடும். அதே மாதிரி வெந்தயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. ஓமம் ஒரு 100 கிராம், கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம். இதை கருகாம இளஞ்சூட்டில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து இரவு நேரத்தில் வெதுவெதுப்பான நீர்ல கலந்து குடிக்கலாம். இதை நீங்க குடிச்ச பிறகு வேற எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது. இப்படி தொடர்ந்து செஞ்சு வர்றதுனால நம்ம உடம்புல தேங்கி இருக்கும் அனைத்து நச்சுக்களும் மலம், சிறுநீர், வியர்வை மூலம் வெளியே வந்துடும். தேவையற்ற கொழுப்பும் கரைஞ்சு வெளியாயிரும். ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு ரத்த ஓட்டம் சீரா இருக்கும்.